واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்விடம் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் வருடத்தினுடைய மகத்தான நாளிலும் வாரத்தினுடைய சிறப்பான ஒரு நாளிலும் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுல் யௌமி அஅலமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாட்கள், வருடத்தினுடைய மகத்தான நாட்கள் எது என்று கேட்கும் பொழுது யௌமுன் நஹர், அறுப்புடைய நாள், அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் என்று சொன்னார்கள். خير يوم طلعت عليه الشمس, சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலேயே மிகச் சிறந்த தினம் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டும் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய இந்த தினத்திலே நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம். அதிகாலையினுடைய வெயில் தாங்க முடியாமல் அந்த வெயிலுடைய தாக்கம் நமக்கு ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலையிலே நாம் எல்லாம் வெயிலை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நாளை மறுமை நாளிலே சூரியன் கமிக்தாரி மைலின், ஒரே ஒரு மைல் தூரத்திலே சூரியன் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நாளுடைய நிலையை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நாளிலே மனிதர்கள் வேர்வையால் குளிப்பாட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக வேர்வையால் மூழ்கடிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக மறுமை நாள் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சூடையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் நாளை மறுமையினுடைய உஷ்ணமும் வெயிலுடைய தாக்கமும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மகத்தான ஒரு நாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. ஒரு முஸ்லிமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஏராளமான செய்திகளை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வுக்காக உண்மையான முறையில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் தான் உண்மையான முறையில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள், ஜிஹாத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் அவர் உண்மையாக இருப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாக இருப்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, தன்னையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்விற்காக முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருப்பார் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி
ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்வார்கள். ثم لم يرتابوا, அதில் சந்தேகம் இல்லாமல் இருப்பார்கள். وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களையும் அர்ப்பணிப்பார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அர்ப்பணிப்பட என்ன? அல்லாஹ்வுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா என்ன? அதற்கான அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, பேரளவில் சொல்லக்கூடிய ஒன்றாகவும் இல்லை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளிலே மிக முக்கியமானதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்பதற்காக நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். இறை நம்பிக்கையாளர் என்பதற்காக உங்களுக்கு சிரமங்கள் தரப்படும். அப்படிப்பட்ட அந்த நேரங்களிலே நீங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் அர்ப்பணிப்பையும் உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சோதித்து பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் எந்த விதமான சிரமத்திற்கும் உள்ளாக்கப்படாமல் அவர்கள் அப்படியே விட்டுவிடப்படுவார்களா என்றே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கேட்கின்றார். ஈமான் என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் என்ன, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்பத்தை நமக்கு முன் உதாரணமாக வைக்கின்றார். قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه அப்படிங்க. قد كانت لكم أسوة حسنة, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. في إبراهيم والذين معه, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்தும் அவர்களோடு எவர்கள் இருந்தார்களோ அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த முன்மாதிரியில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை எப்படி சார்ந்திருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள், தங்களுக்கான சங்கடங்கள் வரும்போது அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொண்டார்கள், அல்லாஹ் விதித்த எல்லா விதமான சோதனைகளையும் எப்படி மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படிப்பனையாக சொல்லி காட்டுகிறார். நீங்கள் பின்பற்றுவது இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, வத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்படி என்றால் மில்லத் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை. அவர்கள் எல்லா வாழ்வினுடைய எல்லா அம்சங்களிலும் எப்படி இருந்தார்களோ அது உங்களிடத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நான் என்னுடைய வாழ்விலே எடுத்து நடக்கின்றேன் என்பதல்ல, மாறாக அவருடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் எப்படி இருந்ததோ அந்த வழிமுறை உங்களிடத்தில் இருக்கின்றதா? அவர் எல்லா விதமான காரியங்களையும் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்படாத ஒரு விஷயமே கிடையாது. அவர் சோதனையில் வெற்றி கொண்டார். நாம் சோதனை வெற்றி கொள்வதற்கு எப்படி இருக்கிறோம்? சோதனை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அவர் சோதனையை எதிர்கொண்டு வெற்றி கொண்டார் என்று அல்லாஹ் சொல்றார். வயதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பலவிதமான கட்டளைகளை கொண்டு சோதித்தோம், எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு மனப்பக்குவமும் தைரியமும் இருக்கின்றதா? அது இல்லை என்றால் நான் தொழுவதிலோ வணங்குவதிலோ எந்த பயனும் இல்லை என்று பார்க்க. எனக்கு அல்லாஹ்வுக்காக சோதனை கொடுப்பான். எப்படி கொடுக்கலாம்? பயத்தை கொண்டு சோதிக்கலாம், பசியை கொண்டு சோதிக்கலாம், பொருளாதார இழப்பினால் சோதிக்கலாம், பிற சமூகத்தினுடைய தாக்குதலால் சோதிக்கலாம். எப்படி வர சோதனைகள் வேண்டுமானாலும் எல்லா விதங்களிலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். ஏன்னா ஒரு முஸ்லிம் என்றால் அவர் சோதிக்கப்பட்டால் தான் அவருக்கு சொர்க்கம். வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம் ஃபயஅலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு வயஅலமன் காதிபின். உங்களுக்கு முன்னுள்ளவர்களை நாம் சோதித்து பார்த்தோம். எதுக்கு தெரியுமா? அவர்கள் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக. இப்ப நம்ம யார்?
நம் உண்மையாளர்களா பொய்யர்களா? அல்லாஹ் நம்மை சோதித்தார் என்றால் அதை எதிர்கொள்வதிலே நாம் எப்படி இருப்போம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் பல்வேறு இடங்களிலே மக்கள் இன்னல்களை சந்தித்து வரார்கள், துன்பங்களை சந்தித்து வரார்கள். உணவிற்கு வழியின்றி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். பலதரப்பட்ட சிரமங்களை, கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேர உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனா நம்ம அப்படின்னா நல்லா இருக்க. ஒருவேளை நான் இது போன்ற ஒரு நிலையில் சோதிக்கப்பட்டால் என்னுடைய நிலை இல்லை. சோதிக்கப்பட்டால் நான் அதை எப்படி எதிர்கொள்வேன்? அதை எதிர்கொள்வனா அல்லது தைரியம் இழந்து விட்டுவேன்? தைரியம் இழந்தவனாக நான் எதிர்கொள்வேன். கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் அப்படிங்கிறதான் குர்ஆன் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. ஒரே ஒரு முறை மிகப்பெரிய ஒரு சிரமம் வருகின்றது. சிரமம் என்று சொன்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு சிரமம் வரும் பொழுது நம்பிக்கையாளர்கள் தைரியத்தை இழந்து விடுவார்களோ என்ற ஒரு சூழல் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்னார், பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தவர்கள் ஒரே ஒரு சிரமம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரியதாக தெரிந்தது. தங்களுடைய தைரியத்தை எல்லாம் இழந்தவர்களாக அவர்கள் யோசித்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியத்தை இழந்துடாதீங்க. கவலைப்படாதீர்கள், தைரியத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிச்சார். அப்ப எல்லாருக்கும் சிரமங்களும் கஷ்டங்களும் வரும், சோதனைகளும் வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நான் அதை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன்னா, எங்கேயோ ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் பார்த்துட்டு இது மாதிரிலாம் நம்ம அனுபவிக்கல அப்படின்னு நம்ம இருக்க முடியும். அந்த மனநிலையில் தான் தயவு செய்து பார்த்துக்கணும். ஒருவேளை நமக்கு அந்த மனநிலை இருக்குது, உலகத்துல பலரும் படக்கூடிய சிரமங்களை பார்க்கிறோம், அல்லது வரலாற்றினுடைய கஷ்டங்களை படிக்கிறோம். அப்படி எல்லாம் படிச்சுட்டு நம்மளா அந்த காலத்துல இல்ல, நம்ம அந்த இடத்துல இல்ல, நம்ம நல்லபடியா இருக்கிறோம், மன அமைதியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலை இப்படி இருந்துட்டு போனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தா நைசே மாத்திக்கணும். நாம் சோதனை எதிர்கொள்ளக்கூடிய சமூகம். அது மாதிரியான ஒரு நிலை வரல அப்படின்னா வேற விஷயம், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒருவேளை வந்தா அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பல தகவல்களை, செய்திகளை, வரலாற்று செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வாழ்வின் நெருக்கடி வரும் பொழுது ஒரு முஸ்லிம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லிட்டாங்க. அதனாலதான் குர்ஆன் அவரை பத்தி சொல்லும் பொழுது வல்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅத் அப்படிங்க. ஒரு விஷயத்தை சொல்றது பெருசுங்க, செயல்படுத்தணும். கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, சோதனைங்கிறது வரத்தான் செய்யும். நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டதா அவங்க சொல்லலாம். வரும்போது எதிர்கொள்றதுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சொல்றது என்பது இலகுவானது, ஆனால் வரும்போது எதிர்கொள்வது என்பதுதான் மிக கஷ்டம். அதை எதிர்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவங்களை பார்த்து சொன்னா சாதிகல் வஅத் அப்படின்னா வாக்கை நிறைவேற்றியவர். வாக்கை நிறைவேற்றியவர். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறாரு? தந்தையோடு பிறந்த கொஞ்ச காலத்தில் தந்தையோடு இல்லை, தந்தையோடு இல்லாத சூழ்நிலையில் ஓரளவு பருவம் அடைந்து தந்தையோடும் தாயோடும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இருந்தார், அவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை. அதை அவர் தாங்கிக் கொண்டு அவர் செய்தார் என்ற ஒரு தியாகம் ஏராளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நாம் வாழ்வு முழுக்க நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஒரு வாலிபராக, ஒரு சிறுவனாக தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையை தந்தை மகனிடத்தில் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரின். அவர் கொடுத்த வாக்கு தான். தன்னுடைய தந்தையிடத்தில் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? யா அபதி ஃபஅல் மா துமர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு எது கட்டளையாக இடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க செய்யுங்க, நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் ஸாபிரா, என்று நீங்கள் அல்லாஹ் நாடினால் பொறுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த எதிர்ப்பும் உங்களுக்கு இருக்காது. எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. என்னை கூட்டிட்டு போவதிலிருந்து, என்னை படிக்க வைப்பதிலிருந்து, என்னை அறுத்தாலும் எந்த விதமான எதிர்ப்பையும் என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதுதான் அவர் கொடுத்த வாக்கு.
தந்தை இடத்துல மகன் சொல்லக்கூடிய வாக்கு, அதை அவர் நிறைவேற்றியதின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர் உண்மையை வாக்குறுதியை உண்மைப்படுத்தினார். சிரமம் வரும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கிறார். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? சிரமங்கள் வராம கிடக்காம நம்ம போகக்கூடிய சூழ்நிலைகள்ல இனிமே இருக்குமான்னு சொல்ல முடியும். உலகத்தினுடைய நடைமுறைகளை பார்க்கும்போது ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில சிரமம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் நான் கடந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. அப்படி எல்லாம் வந்தா அதை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கோம். நெருக்கடிகள் வரும், பொருளாதாரத்தில் வரலாம், வாழ்க்கையில் வரலாம், முஸ்லிம் என்ற காரணத்துக்காக வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் பொழுது நாம் துவண்டு போய் விடுவதோ அல்லது அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் பலகீனம் அடைந்து விடுவதோ நம்ம இடத்துல இருந்தா நம்ம வெற்றி பெற முடியும். நம்மகிட்ட தொழுகையே இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு செய்தி திருமுறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், "வ மினன் நாஸ் மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப்." மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஓரத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்குபவர்கள். அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களை சொல்றான். மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஓரத்தில் இருந்து அல்லாஹ்வை வணங்குவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓரத்திலிருந்து அல்லாஹ் வணங்குவாங்க அப்படின்னா அவங்க சரியா தொழுவாங்கன்னு அர்த்தம், சரியா ஜக்காத் கொடுப்பாங்கன்னு அர்த்தம், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய எல்லா கடமையும் சரியா செய்வாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்களுக்கு பேரு ஓரத்திலிருந்து வணங்குறாங்க. என்ன காரணம்? அவங்க சுகமான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க, அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கான செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டே இருப்பாங்க. எப்போதும் அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, இப்ப எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி இருக்கிறோம். பல பேர் நினைக்கிறோமா, சுகமா இருக்கிறோம், நல்லபடியா இருக்கிறோம், எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து இதே மாதிரி வாழ்க்கை வந்தா போயிட்டா போதுங்க, அதை விட எனக்கு நான் என்ன அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நினைக்கிறது தப்பு. இந்த வாழ்க்கைக்கு மாற்றமான இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றதா ஒரு முஸ்லிமுடைய உண்மையான ஈமானுடைய அடிப்படை. அப்ப பாருங்க, இன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, அவருக்கு நல்லது கிடைச்சிட்டுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில நல்லதா கிடைச்சிட்டுன்னா சந்தோஷமா இருப்பார், நிம்மதியா இருப்பார். எப்ப கேட்டாலும் அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை. வை அஸாபஹு ஃபித்னா, ஏதேனும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் வந்துவிட்டால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, இது மட்டும் இல்லாம பார்த்துக்கணும். வாழ்க்கை இந்த நிலை மட்டும் இல்லாம பார்த்துக்கிட்டா போதும். இன்கலப அலா வஜ்ஹிஹி, அல்லாஹ் ஐயோ அல்லாஹ் இப்படி சோதிச்சுட்டானே, என்னை இப்படி ஆக்கிட்டானே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம், என்னை ஏன் அல்லாஹ் தஆலா சோதிக்கணும், நான் என்ன குறை வச்சு அல்லாஹ்வுக்கு, நான் அல்லாஹ்வுக்கு என்ன கடமையை செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் அக்பர், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் நஷ்டம் அடைவார்கள், மறுமையிலும் நஷ்டம் அடைவார்கள். ஆக ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில நாம் பெற வேண்டிய நம்முடைய சிந்தனைகளில் என்னைக்குமே இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும், தீமையும் நடக்கும். நபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நன்மையை கொண்டும் நல்லதை கொண்டும் தீமையை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிப்பான். சோதனையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க. உலகத்தில் எல்லா இடங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் துன்பங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி எல்லாம் ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய நான், அது போன்ற சோதனைகள் எனக்கு வந்தால் நான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு தியாக உணர்வுங்கிறது, அதுதான் ஒரு தியாக உணர்வுங்கிறது, அதுதான். அந்த உணர்வற்றவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா உலகம் நமக்கு நன்மையை தராது, மறுமையிலும் எந்த ஒரு பலனும் இருக்காது என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் நிலைமாற்றம் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நல்லபடியாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய துல்ஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றோம். முறையான நாளில் நோன்பு வைத்து தொழுகையை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறார். ஒரு மகிழ்வாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு மகிழ்ச்சியோடு புத்தாடைகள் அணிந்து இருக்கக்கூடிய இதே நேரத்தில்
உணவுக்கும் உடைக்கும் தங்குவதற்கும் இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் உண்டு. அந்த சமூகத்தை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதான் மார்க்கம் நமக்கு காட்டி தந்த ஒரு நல்ல நடைமுறை. நீங்கள் மகிழ்வோடு இருக்கும் போது சிரமங்களில் இருந்தவர்கள் நினைத்து பாருங்கள். அப்துல் ரஹ்மான் அதைத்தான் சொல்றார். நான் நல்லபடியாக நல்ல உணவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உடைக்கு கூட வழி இல்லாமல் கஃபனுக்கு கூட வழி இல்லாத ஹப்பாபி அரசு இல்லாமலையும் முஸாபிபுல் உமைரையும் அவர் சந்தோஷமாக இருக்கும்போது நினைச்சார். இன்னைக்கு நாம் மகிழ்வோடு இருக்கிறோம். நல்ல உணவுகளை காலையில் சாப்பிடுவோம், நல்ல உணவை மதியம் சாப்பிடுவோம், நல்ல பானங்களை அருந்துவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தட்டை தூக்கிக் கொண்டும் பாத்திரங்களை தூக்கிக் கொண்டும் அடையக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு காசாவில் ஒரு அவலத்தை பார்க்கிறார். ஒரு தாய் சொல்கின்றார், என்னுடைய மகனுக்கு ஒருவேளை கை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய குழந்தை வைத்துக் கொண்டு சொல்கின்றால், உனக்கு என்னமா கஷ்டம், நீ என்னமா நீ உணர்ற அப்படிங்கிறப்ப, என் பிள்ளைக்கு ஏதாவது உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே, உணவு இல்லாம என்னுடைய குழந்தைக்கு உடல் எலும்பை தவிர வேறு எதுவுமே தெரியல, அதனால என்னுடைய குழந்தைக்கு உணவு கிடைத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கையில் சுமந்தவாறு உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கத்தான் செய்யணும். அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நம்ம இந்த நேரத்தில் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு முன்னால் உணவு வைக்கும் போது அவரை நாம் நினைக்கிறோம், நல்ல பானங்களை அடையும் போது அவன் நினைப்போம். அப்பதான் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய முடியும். நாம் இங்கிருந்து அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிரார்த்தனை தான். ரிசுக் அளிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு நல்ல ரிசுக்கும் நல்ல வாழ்விடமும் கிடைக்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யணும். உலகெங்கும் இருக்கக்கூடிய சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். விரோதங்களும் இல்லாமல், வெறுப்புகள் இல்லாமல் நல்லபடியாக சகோதரர்களாக வறுமை வரை வாழ்வதற்கான ஒரு சூழலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மகத்தான நற்கூலியை வழங்குவானாக. நல்ல நாள், சிறப்பிற்குரிய நாள், தர்மத்திற்குரிய நாள். அல்லாஹுடைய பணிக்காக, அல்லாஹுடைய இல்லங்களுக்காக அதிகமாக உதவி செய்யுங்க. பெரிய சகோதரர்கள் இருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா